வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே! இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம ஆக்சுவலா வீடியோ ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு சில பல காரணங்களால் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. ஏன் போஸ்ட் பண்ணல அப்டின்னா, அந்த வீடியோ வந்து டைம் ரொம்ப அதிகமான ஒரு காரணத்தினால வந்து கண் எரிச்சல் காரணமாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. பட் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இருக்கிற லெவல்ஸ்க்காக தான் ட்ராவல் எடுத்ததே தவிர வேற ஒண்ணும் பெருசா மொமெண்டம் இல்ல. ஆனா இருக்கிற லெவல்ஸ் என்ன? மந்த்லி ஸ்விங்கோட லெவல்ஸ் என்ன? அதுக்காக தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கே தவிர, வேற எந்த இடத்துலயுமே வந்து லேக் அடிக்கல. புதுசா கிரியேட் ஆன சப்போர்ட் ஜோன்லயுமே வந்து எந்த பிரயோஜனமுமே கிடையாது மக்களே. இன்ட்ராடேவோடது ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். 5 மினிட்ல செட் பண்ணுவோம். புதுசா வந்து எங்கேயுமே சப்போர்ட் கிரியேட் ஆகல. மார்க்கெட் வந்து இருக்கிற பழைய சப்போர்ட்களை வைத்துக்கொண்டு மட்டும் தான் டிராவல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். டிராவல்ஸ் நடத்துற மாரி இருக்கிற அதே ரோட்ட போட்டு தான் வந்து திரும்ப திரும்ப வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதான் மக்களே இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. லெவல்ஸ்ல எங்கேயுமே மாற்றங்கள் கிடையாது. பல கன்சால்டேஷன் ஜோன உடைச்சுட்டு மார்க்கெட் மேல வந்துட்டு இருக்கிற மாரி தான் தெரியுது. இடைப்பட்ட கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்லாம் இருக்கு. இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் நான் கருதுகிறேன் மக்களே. ஆனா மார்க்கெட் ரியல் டைம் லோவுக்கே இன்னும் வராம இருக்கு. ஆனா ஷேர்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் திரும்பிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஹை வெயிட்டேஜான ஷேர்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் திரும்புது. இது கொஞ்சம் ஒரு ஏற்றத்த காமிச்சு இறக்கி விடுவாங்களா? அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கக்கூடிய விஷயம் தான் மக்களே. பேட்டர்ன் ஃபார்மேஷன் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில என்ன மாரி கண்டிஷன்ல எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஷேர்லாம் ஓகே தான் மக்களே. குடுத்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெர்ஃபெக்ட்டா தான் போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்ப்போம் மக்களே. நிஃப்டிய பொறுத்தளவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பைக் இருக்கு. ஆனா இங்க ஏகப்பட்ட கன்சல்டேஷன் ஜோன்ஸ் இருக்கு. இன்ட்ராடேவோட மொமெண்டத்துக்குள்ளேயே. அந்த மொமெண்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளோட குடுத்த லெவல்ஸ்க்காக தான் ட்ராவலே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா, ஒரு கன்சல்டேஷன் ஜோனா இருக்க பார்த்தீங்கன்னா, 22,935. அதெல்லாம் கரெக்ட்டா புடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட்ல ரொம்ப நாளா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பழைய லெவல்ஸ் தான். எதுவுமே புது லெவல்ஸ் கிடையாது மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஸ்விங் பார்த்தரலாம். மந்த்லி ஸ்விங்க பொறுத்தளவு பேங்க் நிஃப்டில என்ன இண்டிகேட் ஆயிருக்கு அப்டின்னா, இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், ஒரு கன்சால்டேஷன் ஜோன உடைச்சு தான் மேல வந்திருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. ஒரு நல்ல மூவ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான மூவ் தான். நல்ல ஒரு கேப்ப குடுத்து, நல்ல ஒரு மூவையும் குடுத்துட்டாங்க மக்களே. அடுத்த ரெசிஸ்டன்ஸே கிடையாது பேங்க் நிஃப்டில மந்த்லி ஸ்விங்குக்கு. அடுத்த சப்போர்ட் தான் இருக்கு. 50,524 அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் இருக்கு. பார்க்கலாம் அது வரைக்கும் ரீச் அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நிஃப்டிலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான ஒரு வேலைய கொண்டு வந்து பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நான் ரீச் ஆகும்னு நெனச்ச ஏரியா வந்து ரீச் ஆகல மார்க்கெட்டு. அங்கருந்து தடையிடத்தாம், தக்கிடதாம் அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. பாப்போம் மக்களே, இந்த லெவல் வந்து பிரேக் ஆகும். எப்படி பிரேக் ஆகும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பவர் ஆஃப் ப்ளூ வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பவர் ஆஃப் ப்ளூ ஒண்ணு அடிச்சு தூக்கும், ஒண்ணு அடிச்சு இறக்கும். 2ல ஏதாவது ஒரு விஷயம் தான் நடக்கும். பாப்போம் மக்களே. அது நாளைக்கு தான் வந்து அதோட பவர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எடுத்த ஷேரோட டேட்டாலாம் பார்த்துடலாம் மக்களே. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து 9 நாளைக்கு முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து 5 நாள்ல ட்ரெண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பிரெடிக்ட் பண்ணோம். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டோட போக்குலயே வந்து இவங்களும் நகர்த்திட்டு வந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா, 5 நாள் நம்ம இவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஏன்னா, முன்ன நடந்த ஸ்பைக்ல அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. ஆனா இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வாலட்டாலிட்டி இல்லாம இருக்கு. இருக்கு 5% 6% மூவ் ஆகுது. நம்ம லெவல்ஸ்ல இருந்து நம்ம சேஞ்சே ஆகல மக்களே. அதே லெவல்ஸ்குள்ள தான் இருக்கோம். அதானி என்டர்பிரைசஸ்க்கு வந்து நம்ம 15% குடுத்துருந்தோம். அத நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே பில்ட் ஆயிடுச்சு. இந்த லெவல்ல எல்லாம் பில்ட் ஆயிடுச்சு. 880ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லாவே பில்ட் ஆயிடுச்சு. மேபி நாளைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு மக்களே. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்கு நியூஸே இல்லைனாலும் பறக்கக்கூடிய ஒரு ஷேராக இருக்கிறது. இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாம இருக்கு. போகக்கூடிய ஷேர் தான் மக்களே. அடுத்து வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நம்ம லெவல் கிட்ட வந்தாச்சு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா, இனி நம்ம ஆக்சுவலா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு வந்து 19% குடுத்துருந்தேன் நான் என் லெவல்ல இருந்து. இப்போ இனி தாண்டக்கூடிய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3% தான். இந்த 3% தாண்டுனதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் மக்களே. ஏன்னா வந்து இது ஃபைனல் ரெசிஸ்டன்ஸா நான் யோசிக்கிறேன். மார்க்கெட் அவங்க நியூஸ் குடுத்ததுலருந்து, அது போக அவங்கள குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா இந்த 591லேருந்து நான் மாறல. ஸோ பக்காவா வந்து நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே. அத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜில வந்து 19% சாலிடா புக் பண்ணியிருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்போலோ டயர்ஸ்.
ஸோ அப்போலோ டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா 422 பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போலோ டயர்ஸ் வந்து நம்ம பையிங் ரெக்கமெண்டேஷன் குடுத்தோம். பட் ஆனா நெறைய பேரு பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் லாங் டெர்முக்காவது வச்சுக்கங்கன்னு சொன்னேன். பட் ஆனா யாருமே கேட்கல. ஸோ இப்போ வச்சிருந்தாலும் கூட இது ஒரு ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டில தான் இருக்கக்கூடிய ஒரு ஷேராக இருந்திருக்கும். இப்பவே பார்த்தீங்கன்னா, அப்படி ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி இருந்தாலும் 5% ப்ராஃபிட் இருந்திருக்கும். நம்ம டீம்ல நான் சொன்னேன். பட் ஆனா அவங்க தான் வந்து அப்போலோ டயர்ஸ் கழட்டி விட்டு சில பல வேற ஷேர்ஸ வாங்கிக்கிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ சேஞ்சஸ் வரக்கூடிய விஷயம் தான். ஸ்டாப் லாஸ வந்து அவங்க ஏத்துக்க விரும்பல. அதுதான் இதுக்கு மெயினான ரீசன். ஸோ ஆக்சுவலா இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 2.25% வந்தது. ஸோ அதுவே வேணாம் அப்படிங்கிற மாரி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. பரவால்ல இட்ஸ் ஓகே. ஸ்டாப் லாஸ கட் பண்ணிட்டாங்க. 1%க்குள்ளே ஒரு 1% ஒரு 1.25%க்குள்ள கட் பண்ணிட்டு வேற ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நம்ம எல்லா வீடியோவும் வந்து கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து கரெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப பப்ளிக் வியூவுக்கே போட்டுட்டாச்சு மக்களே. சிலர் நெனச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னடா இவன் சேனல் இழுத்து மூடிட்டு ஓடப் போறானா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இழுத்து மூடிட்டு ஓடுறதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு ஒண்ணும் கிடையாது. ஸோ சில டேட்டாஸ்லாம் அதிலிருந்து செக் பண்ண வேண்டிய டேட்டாலாம் இருந்தது. அதனால வந்து அந்த எல்லா டேட்டாவும் எடுக்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா அத வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, அப்புறம் திரும்ப வந்து அகைன் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி விட்டோம் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பேட்டர்ன் கொஞ்சம் செக் பண்ணணும். ஸோ பேட்டர்ன் செக் பண்ணி பார்க்கலாமா? பேட்டர்ன் எப்படி ஃபார்மேஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பேட்டர்ன பொறுத்தளவு ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம் மக்களே. ஒன் டே டைம் ஃப்ரேம் தான் நான் என்னைக்கும் எடுப்பேன். பட் இப்போதைக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பல நாட்களுக்கு முன்பு வந்த ஒரு ஹைய வச்சு ஒரு டெஸ்டிங் எடுத்து பார்ப்போம். என்ன இண்டிகேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு பார்க்கலாம் மக்களே. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மெகா ஃபோன் பாட்டம் மாரி தான் தெரியுது. மெகா ஃபோன் பாட்டத்தோட ட்ரெண்ட் என்னன்னா, ஆக்சுவலா பிரேக் அவுட் ஹெவியா குடுக்கும். அந்த லெவலுக்குள்ள தான் வந்து சஸ்டெயின் நடந்திருக்கு இப்போதைக்கு. ஸோ மெகா ஃபோன் பாட்டம் நல்லாவே பிரேக் டவுன் எடுக்கும். ஏன்னா மெகா ஃபோன் பாட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய ஷேர்ஸ் வந்து எகிறி நான் நெறைய பார்த்துருக்கேன். இது இப்போ கரெக்ட்டா இந்த ப்ளூ லைன்ல இருக்குது. ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லைனு. ஸோ இது ரீடெஸ்ட் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த பேட்டர்னும் பிரேக் பண்ணி இந்த ப்ளூ லெவல பிரேக் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஹை வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா, இங்க அடிச்சுட்டு உடனே குப்புற கவுர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ கேர்ஃபுல்லா கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ மெகாஃபோன் பாட்டம் வந்து ஃபார்மேஷன் இருக்கு. இந்த பேட்டர்னோட கான்செப்ட் என்னன்னா, பக்கா புல்லிஷ் தான். ஸோ பார்ப்போம் மக்களே. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மார்க்கெட்ல அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் மக்களே. நன்றி. வணக்கம்.